உங்களுக்கு தேவையான சத்தான பொருளா வித்துட்டு இருக்காரு. வாங்கி வல்லுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருங்கோ. கொடுங்க அண்ணே. உங்க பேருண்ணே? வணக்கண்ணே. வணக்கண்ணே. நெல்லிவனம். நெல்லிவனம். வள்ளிவனம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சிவனுடைய பெயர் அது. ஓகே. நெல்லிவனநாதர். நெல்லிவனநாதர் அவரு நினைவா அவருடைய பற்றுதல்ல உங்க பேரை வந்து நெல்லிவனம். அண்ணன் பேர் வந்து நெல்லிவனம் அப்படின்னா நம்ம நெல்லிக்காடு அப்படின்னு சொல்லலாம். அண்ணனுக்கு அப்படி ஒரு பேர் அவங்க வந்து சிவன் மேல உள்ள பற்றுதல்ல வச்சிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்களா? அது நெட்ல வருமா? கண்டிப்பா வரும்ண்ணே. யூடியூப் பாப்பீங்களா? கண்டிப்பா. போன் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். உங்க போனை கொடுங்க. நம்ம சேனல் நேம் வந்துண்ணே @KK ஜர்னி. நான் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணி வீடியோ போடுவேன். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. அதை வந்து அப்படியே இது பண்ணுவேன். நீங்க கூட சொல்லலாம் உங்க தேங்காய் பூ சாப்பிட்டா என்னென்ன நன்மைன்னு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த தேங்காய் பூ சாப்பிட்டோம்னா சொல்லுங்க. உடல்ல வயிற்று புண்ணு, அந்த அல்சர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரிங்க. சரிங்க. அந்த லட்சுமி பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சரிங்க. செரிமான கோளாறு. அந்த நவப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சுகருக்கு நல்லது. சுகருக்கு நல்லது. ஆமா. நான் உலகம் முழுக்க டிராவல் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டே இருப்பேன். நீங்க பார்த்து ரசிச்சிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். சரியானே மக்களே? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? 166